அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பரில் ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம யூனிட் 2 ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் பார்த்துட்டு த எக்ஸாம் ரைட்டிங் ஃபார்மேட் ஆஃப் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த 5 மார்க் யூனிட் 2லேருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. எலிசிடேட் த கான்செப்ட் ஆஃப் சிசிஇ. ஸோ சிசிஇ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆக்சுவலாக தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பின் கருத்தையும் அதை பற்றி விளக்க சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ், சின்ஸ் அவங்க 5 மார்க்கில் கேட்டிருக்கனால 5 பாயிண்ட்ஸ் 2.5 இல்லை 3 பேஜஸ் எழுதலாம். டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்பன் புக் எக்ஸாம். திறந்த புத்தக தேர்வின் அமைப்பை பற்றி விவாதிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ். மதிப்பீட்டு நடைமுறையின் கொள்கைகளை எழுத சொல்கிறாங்க. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிசிஇ கேட்குறாங்க. தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடின் நன்மைகள். ஓப்பன் புக் எக்ஸாம் பற்றி ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்கிறாங்க. திறந்த புத்தக தேர்வை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் டு யூ மீன் பை எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்? சான்று அடிப்படையிலான மதிப்பீடு என்றால் என்ன? இதெல்லாம் 5 மார்க்கு. 10 மார்க் என்ன கேட்டிருக்காங்க யூனிட் 2லேருந்துன்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் இன் அசஸ்மெண்ட், அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. மதிப்பீட்டில் கட்டமைப்புவாத அணுகுமுறையை விவரிக்க சொல்கிறாங்க. டிஸ்கஸ் த சூட்டபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் வித் ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது மெரிட் டிமெரிட். இணையவழி தேர்வின் பொருத்தத்தையும் அதன் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் அதை விவாதிக்க சொல்கிறாங்க. லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிசிஇ. ஸோ இந்த சிசிஏ பற்றிய நோக்கங்கள், பண்புகள் மற்றும் செயல்பாடுகள் பட்டியலிட சொல்கிறாங்க. வாட் இஸ் கிரேடிங், அதோட டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் அசஸ்மெண்ட். தரப்படுத்தல் என்றால் என்ன, மதிப்பீட்டில் அதன் வகைகள் மற்றும் செயல்பாடுகளை விளக்க சொல்கிறாங்க. மீனிங், டெஃபினிஷன், அப்ஜெக்டிவ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ். பின்னூட்டத்தின் பொருள், வரையறை, நோக்கங்கள் மற்றும் கொள்கைகள் விளக்கி அதன் வகைகளை விவரிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டின் வகைகளை விளக்குக. வாட் இஸ் கிரேடிங் இஸ் ஆஸ் அகெயின். ஸோ எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இன் அசஸ்மெண்ட். அப்படின்றதுனா என்ன, அண்ட் மதிப்பீட்டில் அதன் வகைகள் மற்றும் செயல்பாடுகளை விளக்குக. மேஜர் இஷ்யூஸ் இன் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட், வகுப்பறை மதிப்பீட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்ன, அதை பகுப்பாய்வு செய்ய சொல்கிறாங்க. சம்மரைஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் டெக்னிக் யூஸ் பை த டீச்சர். ஆசிரியரால் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகுப்பறை மதிப்பீட்டு நுட்பங்களை தொகுத்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் டீட்டெயில், மதிப்பீட்டின் வகைகளை விவரிக்க சொல்கிறாங்க. சிசிஇ. ஸோ சிசிஇ ரிப்பீட்டட் கொஷின். தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டை பற்றி விவாதிக்க சொல்கிறாங்க. பிரிங் அவுட் த ரிஃபார்ம்ஸ் இன் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அதை வந்து வெளிக்கொணர சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா these are all the important topics from unit 2ல. CCE, constructive assessment, grading, types of assessment, evidence based, exam based assessment practices, feedback, classroom assessment techniques, changing assessment practices and reforms. ஸோ இதை வந்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 5 மார்க் 10 மார்க்கில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் த சிசிஇ. ஸோ சிசினா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன், அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்குங்க. ஸோ இன்ட்ரோவில் அப்படின்னா என்ன அப்படின்னும், கண்டினியூஸ்னால் என்ன, காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன, ஒரு தொடர்ச்சியான மதிப்பீடு, ஸ்கூல் பேஸ்ட் எவால்வேஷன், ஹோல் அகாடமிக் இயருக்கு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம் இந்த அசஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்காக மீனிங் ஆஃப் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் என்ன, ரெகுலராக அசஸ் பண்ணுறோம், அதனால தான் அதை கண்டினியூஸ்ன்ற வேர்டை வச்சு சொல்கிறோம். முறையான மதிப்பீடு டியூரிங் த டீச்சிங் அண்ட் லேர்னிங், நம்ம டீச்சிங் லேர்னிங் பண்ணுற போதே அசஸ் பண்ணுறோம். கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட், இது வகுப்பறை மதிப்பீடு. யூனிட் அண்ட் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் மூலமாக நம்ம அசஸ் பண்ணுறோம். லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு சைக்கிள் மாதிரியும் நீங்கள் வந்து போகலாம். அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெமிடியல் டீச்சிங் இது எல்லாமே த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட் வித் புல்லட் பாயிண்ட்ஸ் ஆர் நம்பரிங் கொடுத்து
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன, முழுமையான டோட்டல் டெவலப்மெண்ட்டை, அவங்களோட காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறோம். இது ஒரு ஸ்கொலாஸ்டிக் கல்விசார் அசஸ்மெண்ட். லைஃப் ஸ்கில்ஸ், ஹெல்த், வேல்யூஸு, ஸ்போர்ட்ஸு, சோஷியல் பார்ட்டிசிபேஷன் இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைகிட்ட நம்ம செக் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிசி என்ன? ஸோ கற்பித்தல் கற்றலின் ஒருங்கிணைந்த பகுதி. கண்டினியூஸ் ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது. டிஃபிகல்ட்டிஸ் இன் டைம் அண்ட் ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெடியூஸ் த மெமரைசேஷன், டெவலப் த ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. ப்ராப்ளம் சால்விங், மல்டி ஃபேசட்டட் டெவலப்மெண்ட், லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதில் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 4 to 5 பேஜஸ் கிடைக்கும். அது தவிர அதில் இருக்க மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இதில் ரெகுலர் ஸ்டடி ஹேபிட் குழந்தைங்களுக்கு வரும். இமீடியட் கரெக்ஷன் கிடைக்கும். எக்ஸாம் ஃபியரை கம்மி பண்ணுறோம். இட் ஐடென்டிஃபைஸ் த நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸ்கொலாஸ்டிக் ஸ்கொலாஸ்டிக் அதாவது ஆர்ட்டு, ட்ராயிங் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இதில் ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப அதிகமாக நம்ம அசஸ்மெண்ட் வைக்கும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது, ஒர்க் லோட் அதிகமாகுது, ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூமில் இதை கண்டக்ட் பண்ண முடியாது, வேரியேஷன் அக்ராஸ் த ஸ்கூல், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இது வேரி ஆகுது. ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க கண்டிப்பாக. ஸோ இதுதான் சிசிஇ. நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டின் வகைகள். ஸோ இதுலேயும் ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுக்கணும். ஸோ அசஸ்மெண்ட், அசஸஸ் பற்றி எழுதிட்டு இதில் டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பேஸ், எவிடன்ஸ் பேஸ், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட், அப்புறம் எக்ஸாமினேஷன் பேஸ்ட். ஸோ இதுதான் டைப்ஸு. கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. இதில் ப்ராக்டிஸ் பேஸ்டுக்கு கீழே வர பாயிண்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராக்டிஸ் செட்டிங், உண்மையான பயிற்சி சூழல் இந்த இடத்துல எடுத்துக்க. யூஸ்ட் இன் டீச்சர் எஜுகேஷனில், நர்சிங்கில், மெடிக்கலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ்லாம் தேர்ட் செம் போடுவோம்ல அந்த மாதிரி. அண்ட் டீச்சர் எஜுகேஷனில் மைக்ரோ டீச்சிங் ப்ராக்டிஸை சொல்லலாம். இல்லை மென்டர் அப்சர்வ், ஃபீட்பேக் அண்ட் ரிப்பீட் த ப்ராக்டிஸ். ஃபீட்பேக் கொடுத்துட்டு திருப்பி அந்த ப்ராக்டிஸை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க ஒரு கிளாஸில் டீச் பண்ணிட்டு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். டீச் பண்ண சொல்லுவாங்க, டெஸ்ட்டு, தென் ஃபீட்பேக், திருப்பி அதை ரீடெஸ்ட் வச்சு கரெக்ட் பண்ணி திருப்பி டீச் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட். எவிடன்ஸ் பேஸில் என்ன, லேர்னிங் அவுட்கம் த்ரூ எவிடன்ஸ் மூலமாக. எவிடன்ஸ்னு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் ரூமில் பசங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, ஓரல் டெஸ்ட் குவிஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் அண்ட் ஃபீல்ட் சர்வே, சார்ட்ஸ், டயக்ராம் அண்ட் மாடல், போர்ட்ஃபோலியோ மூலமாக. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்னா, ஸோ எக்ஸாம்பிளாக இதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது, டெமோ பண்ணுறது, டீச்சிங் ப்ராக்டிஸு, மாடல் மேக்கிங், ரோல் ப்ளே, அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நம்ம அவங்கள அசஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் பண்புகள் என்ன, செயல்திறன் அடிப்படையிலான மதிப்பீடு இது. தே அப்ளை த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஹியர், ஆத்தென்டிக் டாஸ்க், கிரியேட் த ப்ராடக்ட், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த எக்ஸாமினேஷன் பேஸ்ட், தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. கண்டக்டட் அட் த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட், கற்பித்தல் காலத்தின் இறுதியில் நடைபெறுது. இங்கே வந்து அசஸஸ் நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதுதான் வந்து ரிட்டன், ப்ராக்டிக்கல், ஓரல், ஆன்லைன் மூலமாக நடத்தலாம். நீங்கள் குட் எக்ஸாமினேஷன், சிறந்த தேர்வு எப்படி இருக்கும், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும், கண்டென்ட் வேலிடாக இருக்கணும், இதெல்லாம் எழுதிருங்க. ஸோ இதுதான். அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் ஆஸ் யூஷுவல். ஸோ ஒரு சிங்கிள் மெத்தடை நம்மளை எல்லா எபிலிட்டிஸையும் வந்து அசஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா 4 மெத்தடையும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிரேடிங் சிஸ்டம், தரப்படுத்தல் முறை. அதோட மீனிங் என்ன, இன்ட்ரோ கொடுத்துருங்க. கிரேடிங்னா என்ன, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபைங் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இன்டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ரெப்ரசன்ட் பை லெட்டர்ஸ் சச் அஸ் ஏ, பி, சி, டி, இ. கிரேட்ஸ் கொடுக்குறோம். கிரேட்ஸ் வந்து இட் இண்டிகேட்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் அச்சீவ்மெண்ட் instead of giving an exact mark. ஸோ இப்படி தான் கிரேடிங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி கிரேடிங்ஸ் இருக்கும், என்ன கிரேடு தருவோம், இதை ஒரு டேபிளர் காலம் வரைஞ்சி எழுதலாம். ஸோ சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் எழுதலாம், ஹெட்டிங் போட்டுட்டு. மார்க்ஸ் ஒரு காலம், கிரேட் ஒரு காலம், எந்த கிரேடுக்கு என்ன மார்க்ஸு, கிரேட் பாயிண்ட் என்ன வரும், என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன். இதுக்கான கேல்குலேஷன் கண்டிப்பாக எழுதணும் நீங்கள். ஜிபிஏ, மொத்த தரப்புள்ளிகள், டிவைடட் பை
பாடங்களின் எண்ணிக்கை. அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ஜிபிஏ இன்ட்டு 9.5 இதை போட்டுருங்க நீட்டாக. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கிரேடிங் சிஸ்டம் என்ன? ஸோ கிரேட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை. ஸோ ஒரு ரேஞ்ச் தான் ஆக்சுவலாக ஒரு ரேஞ்சில் எடுத்தவங்க எல்லாமே ஒரே கிரேடு தான் எடுத்திருப்பாங்க. ஒரு பாஸ் ஆர் ஃபெயில் இதில் கிடையாது. அண்ட் students may be given opportunities for improvement. GPA provides a overall representation of achievement சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் reduces exam stress ஒரு 5 points எழுதிருங்க. அண்ட் மைனஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் மே ரிசீவ் த சேம் கிரேட். மைனர் டிஃப்ரென்ஸ் இன் அச்சீவ்மெண்ட் ஆர் நாட் ஷோட். கிரேடிங் இன்ஃப்ளேஷன் மே அக்கர் இஃப் எவாலுவேஷன் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எழுதிருங்க. ஸோ அண்ட் கன்க்ளூஷன், grading reduces excessive competition and exam stress reduce பண்ணுது. However, clear criteria and objective evaluation are necessary for success. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மெண்ட், கட்டமைப்புவாத மதிப்பீடு. இதுக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துங்க. ஸோ நாலேஜ் இஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டட் பை த லேர்னர்ஸ். அவங்களோட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி அவங்க நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. டீச்சர் ஜஸ்ட் நாட் சிம்பிளி டிரான்ஸ்மிட் த நாலேஜ். அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல்ஸ், லேர்னிங்னா என்ன, ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட், லேர்னரோட பொறுப்பு கற்றுக்கிறது, லேர்னிங் வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷனால, டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷனால. நேச்சர் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டிவ் அசஸ்மெண்ட், கட்டமைப்புவாத மதிப்பீட்டின் தன்மை, தொடர்ச்சியான உருவாக்க மதிப்பீடு, ஆன்கோயிங் ஃபார்மேட்டிவ் ப்ராசஸ், இம்ப்ரூவ்ஸ் த லேர்னிங், நாட் ஓன்லி கிரேடிங், அசஸஸ் ப்ராசஸ் ப்ளஸ் ப்ராடக்ட், அசஸ்மெண்ட் லிங்க்டு வித் டீச்சிங், ரியல் லைஃப் சுச்சுவேஷன் இருக்குங்க. மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க இங்கே, அங்கே ரிட்டன் ஓரல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து டிபேட்டு, ப்ராஜெக்ட், ஸ்டோரி டெல்லிங், போர்ட்ஃபோலியோ, ஒரு 13 டூல்ஸ் ஒரு மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, எழுதிருங்க. அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் எண்டட் கொஷின் கேட்குறது, குரூப் இன்ட்ராக்ஷன், குழு கலந்துரையாடலை ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இதிலே ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும், 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கன்க்ளூஷன், இட் டெவலப்ஸ் த இண்டிபெண்டன்ட் லேர்னிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அசஸ்மெண்ட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் ஃபீட்பேக், பியர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஃபீட்பேக் பின்னூட்டம், இதோட மீனிங், அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் ஃபீட்பேக், அதில் ஒரு 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸு. அண்ட் பியர் அசஸ்மெண்ட், ஸோ இதை வந்து 10 மார்க்லேயே ஒரு 3 ஆப்ஷன்ஸாக கூட பிரித்து கேட்கலாம். ஃபீட்பேக் ஏ ஆப்ஷனாக, பி ஆப்ஷன் பியர் அசஸ்மெண்ட், சியில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படி கேட்கலாம். அதோட மீனிங் எழுதிருங்க. ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் இந்த பியர் அசஸ்மெண்ட், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லி தர போகிறாங்க. அதனால அந்த சொல்லித்தர போகிற குழந்தைக்கு வந்து நீங்கள் க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் இஸ் ஷேர்டு அமாங் த பியர்ஸ், அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஈச் ஸ்டூடெண்ட்டை வந்து அசஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, சொல்லி தந்துடுவாங்க அப்படின்னு. அவங்க அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். யூ ரிவ்யூ த கமெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் கிளாரிஃபைஸ் எனி டவுட்ஸ் இருந்தால். அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன், இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பயாஸ் இதெல்லாம் வரக்கூடாது. சொல்லிக் கொடுக்குற குழந்தை இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட், சுயமாக மதிப்பீடு பண்ணுறது. அதோட மீனிங் எழுதிருங்க. 2 ஸ்டேஜஸ் இருக்குது. டிசைட் த க்ரைட்டீரியா, ஜட்ஜ் ஓன் ப்ரொஃபிஷியன்சி. இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லேர்னிங், ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மெட்டாகாக்னிஷன், யூ செட் த லேர்னிங் கோல்ஸ். இண்டிபெண்ட்டாக நீங்களாக படிக்கிறீங்க. இது ஒரு லைஃப் லாங், நம்மளாக படித்து கற்றுக்கிட்டா லைஃப் லாங்காக அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் புக் எக்ஸாம், திறந்த புத்தக தேர்வு. அதோட மீனிங் என்ன, ஒரு அப்ரூவ்ட் புக் ஒரு ரெஃபரன்ஸ் ஆர் நோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் வந்து லொக்கேட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிங் த அப்ளையிங் த இன்ஃபர்மேஷன். இது மனப்பாடம் பண்ணுறது மட்டும் கிடையாது, நாட் ஜஸ்ட் மெமரி. இதில் டெக்ஸ்ட் புக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணலாம், செல்ஃப் நோட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்ரூவ்ட் டேபிள்ஸ், டேட்டா அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பர்மிட்டட். ஸோ ஓப்பன் புக்னால ஈஸி எக்ஸாம்னு சொல்ல முடியாது. அந்த கிடைச்ச நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸை. எக்ஸாம் ஹால் அண்ட் சூப்பர்விஷன் ஓட பெர்மிட்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க.
டேக் ஹோம் எக்ஸாம், வீட்டுக்கு எடுத்து சென்று எழுதும் தேர்வு. கொஷின் பேப்பர் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். யூ ப்ரிப்பேர் இண்டிபெண்ட்லி, சப்மிட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். நேச்சர் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நோ டைரக்ட் காப்பிங் இருக்காது. ப்ராப்ளம் சால்விங் மாதிரி ரொம்ப அப்ளைடாக கேட்டிருப்பாங்க. கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி தான் எழுதணும், இன்டர்பிரேட் பண்ணணும், அனாலிசிஸ் அண்ட் எவால்வேஷன் இந்த மாதிரி பண்ணணும். ஆர்குமெண்ட் ப்ரெசன்டேஷன். இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் என்ன? இட் ரெடியூசஸ் அந்த மனப்பாட கல்வியை போகுது. அதுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட்ஸ் த ரியல் லைஃப் ரிசோர்ஸ், நிஜ வாழ்க்கை வள பயன்பாடு. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அன்ஈக்குவல் அசஸ் டு புக்ஸ், டைம் வேஸ்டட் சர்ச்சிங்கில், டூ மெனி புக்ஸ், கன்ஃபியூஷன் உண்டு பண்ணலாம். நீட்ஸ் கேர்ஃபுல் ஃப்ரேம்ட் ஹையர் ஆர்டர் கொஷின். அன்ஃபெமிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபீல் ஆங்ஸைட்டி, நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அனைத்து பாடங்களுக்கும் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவறான கருத்து, மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, ஓப்பன் புக் எக்ஸாம்னா ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. திறந்த புத்தக தேர்வு எழுதானது அல்ல. மஸ்ட் ஸ்டடி பிஃபோர் த, முன்கூட்டியே படிக்க வேணும். அதுவும் நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கணும். நோ வேர் டு ஃபைண்ட் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் த இன்ஃபர்மேஷன். அது தெரிஞ்சால் மட்டும்தான் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தகவல் எங்கு உள்ளது, எப்படி பயன்படுத்தவே என்றது அறிந்திருக்க வேண்டும் நீங்கள். இதுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் மெமரி டு இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் நாலேஜ். மனப்பாடத்து அறிவிலிருந்து அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும், அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற முக்கியத்துவமாக மாறுது இந்த டெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ தேட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சலா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இது தவிர எல்லா யூனிட்ஸுமே நாங்கள் கவர் பண்ணிட்டுருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்டில். யூனிட் 1 இருக்குது, 2, 3, 4 and 5 எல்லாமே இன்னியோட we have covered in this crash course. Please go and check in the playlist. So thank you all for watching my video. Notes ஏதாவது வேணும்னா டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். Thank you.